வீவர்ஸ் வெல்கம் டு கலீரி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட லக்ஷ்மி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க 6 படங்கள் நம்ம விஜயகாந்த் கூட லக்ஷ்மி நடிச்சிருக்காப்ல. அது என்னென்ன படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் கூட நம்ம லக்ஷ்மி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1986 நம்ம விஜயகாந்தனுடைய 34வது வயசில் எனக்கு நானே நீதிபதி அப்படிங்கிற படம் தாங்க. படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக ஜீவிதா நடிச்சிருக்காப்ல. இதில் லக்ஷ்மி வந்து ஜெயசங்கருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்லங்க. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1987 நம்ம விஜயகாந்தனுடைய 35வது வயசில் சிறை பறவைகள் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ராதிகா நடிச்சிருக்காப்ல. இதில் லக்ஷ்மி வந்து வக்கீலா நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து டிசிபி ராஜசேகர் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தை டாக்டர் மனோபாலா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்லங்க. மூணாவது படம் 1988 நம்ம விஜயகாந்தனுடைய 36வது வயசில் தம்பி தங்க கம்பி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் லக்ஷ்மி வந்து கங்காவா நடிச்சிருக்காப்ல. இதில் ரம்யா கிருஷ்ணாவும் நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து சங்கர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் கே சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை கங்கை அமரன் இசையமைச்சிருக்காப்லங்க. நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1988 நம்ம விஜயகாந்தனுடைய 36வது வயசில் காலை நீயே மாலை நீயே அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ராதிகா நடிச்சிருக்காப்ல. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் விஜயகாந்த் நடிச்சிருக்காப்ல. அந்த விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்லங்க நம்ம லக்ஷ்மி. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்ல. ராஜா இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் அப்படிங்கிற கேரக்டரில். இந்த படத்தில் நம்ம இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் அப்படிங்கிற கேரக்டருக்கு நம்ம லக்ஷ்மி ஜோடியாக நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தை சுந்தரராஜன் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. அதுக்கடுத்து 5வது படத்தை பற்றி பார்த்தலாம். 5வது படம் 1991 நம்ம விஜயகாந்தனுடைய 39வது வயசில் மாநகர காவல் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் சுமா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல. இதில் PM ரூபாபதி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம லக்ஷ்மி நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ACP சுபாஷ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் M தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. அதுக்கடுத்து 6வது படத்தை பற்றி பார்த்தலாம். 6வது படம் 1999 நம்ம விஜயகாந்தனுடைய 47வது வயசில் கண்ணுப்பட போகுதையா அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக சிம்ரன் நடிச்சிருக்காப்ல. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி வந்து பையன் விஜயகாந்துக்கு வளர்ப்பு தாயாக நடிச்சிருக்காப்லங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்லங்க. பையன் விஜயகாந்தா வெற்றி வேலும், அப்பா விஜயகாந்தா வந்து வாசுதேவ ராயர் அப்படிங்கிற கேரக்டர்லையும் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்ல நம்ம விஜயகாந்த். இந்த படத்தை டாக்டர் வந்து பாரதி கணேஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து S.A. ராஜ்குமார் தான் இசையமைச்சிருக்காப்லங்க. இதில் நம்ம விஜயகாந்தனுடைய நடிப்பு செம சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த 6 படங்களில் நம்ம விஜயகாந்த் கூட லக்ஷ்மி நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தில் எந்த படத்தில் பெஸ்ட்டாக நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலீரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.